Welcome to my channel Syed Sultan TV. Please subscribe my channel. பெருமக்களே, ஒரு வாக்குமூலத்தை தந்துவிட்டு என் பேச்சை தொடங்குவது வழக்கம். அந்த பேச்சை தொடங்குறதுக்கு முன்னால உங்க எல்லார்கிட்டையும் ஒரு சின்ன வேண்டுகோள். நின்றபடி கேட்கிறீர்கள், இப்படி வந்து உட்கார்ந்துருங்க. கொஞ்சம் நேரம் ஆகும். நின்றுட்டே இருந்தீங்கன்னா கை வலிக்கும், கால் வலிக்கும், அப்புறமா கருத்தினுடைய வலிமை அதை தாண்டி நிற்காது. நீங்கள் அழகாக நீங்கள் உட்காந்துக்கலாம். எப்பொழுதும் என்னுடைய பேச்சை தொடங்குகின்ற பொழுது ஒரு வாக்குமூலத்தை தந்து என் பேச்சை தொடங்குவது வழக்கம் என்று நான் சொன்னேன். அது என்ன வாக்குமூலம் தெரியுமா? யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் நம்மை வந்து சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது. ஒரு சோகம் என்ன தெரியுமா? நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த ஒற்றை சொல் இதோ இப்படிதான் வந்து சேரும். அந்த நேரம் பார்த்து நம்ம பக்கத்துல வேடிக்கை பார்ப்போம். அந்த சொல் நம்மளை கடந்து போயிடும். அப்படி போகும் பொழுது அது ஒரு சுத்திட்டு வரதுக்கு 30-40 வருஷம் ஆயிடும். எந்த சொல்லையும் கவனக்குறைவோடு தவற விட்டு விடாமல் வாழ்க்கைக்கு தேவையான அந்த சொற்களை ஒரு வானம்பாடி பறவை எப்படி முதல் மழை துளியை தன்னுடைய வாய் திறந்து பெற்றுக்கொண்டு தன்னுடைய உயிரை வளர்க்கிறதோ அப்படி சிந்தனையான சொற்களுக்காக உங்கள் காது மடல்களை திறந்து நீங்கள் அந்த சிந்தனைகளை உள்ளிழுத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சாதாரணமாகவே நம்மிடத்தில் கேட்கின்ற பழக்கம் அதிகம். இப்பொழுதெல்லாம் என்ன சிக்கல் தெரியுமா? யாருடைய பேச்சை நாம் நிரம்ப கேட்கிறோம் என்றால் அலங்காரமாகவும் ஆடம்பரமாகவும் நகைச்சுவையாகவும் பேசக்கூடியவர்களுடைய பேச்சை அதிகம் கேட்கிறோம். சில பேர் இருக்கிறாங்க, ரொம்ப சைலண்டா பேசுவாங்க. பெரிய ஆர்ப்பாட்டம் எதுவும் இருக்காது, ஆடம்பரம் எதுவுமே இருக்காது, அலங்கார சொற்கள் இருக்காது. ஆனால் முன்னால் நான் சொன்ன சில பேச்சுக்கள் நம்முடைய வாழ்க்கையின் மணித்துளியை களவாடி கொண்டிருக்கும். இந்த சைலண்டான ஸ்பீச்சஸ் இருக்கு இல்லையா, அது நம்முடைய வாழ்க்கையில் நாம் முதலீடு செய்வதற்கான மணித்துளிகளை நமக்கு தந்து கொண்டிருக்கும். கேட்கின்ற பயிற்சி யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் வாழ்க்கையில் சில விஷயங்களை சாதிக்கிறார்கள். கேட்கின்ற பயிற்சியை பெறுவதற்கு முன்னால் சொற்களோடு சேர்ந்து இது நம்முடைய வாழ்க்கைக்கு தகுதியானதா இல்லையா என்பதனை பார்த்து பெறுவது. சாதாரணமாகவே காலம் காலமாக நமக்கு தரப்படுகின்ற சொற்களுக்கு பின்னால் யாரோ ஒருவர் சிந்தித்த சிந்தனை தான் மறைந்திருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் வெளிப்பட்டு எழுந்து நின்று அந்த வார்த்தைகளை உள்வாங்குகின்ற பொழுது அது உங்களுடைய வாழ்க்கைக்கான தேவைக்கான ஒரு மிகப்பெரிய பொருளை அது உங்களுக்கு தரும். இதற்கு கொஞ்சம் நிதானமும் கொஞ்சம் பயிற்சியும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய புரிதல். நான் ஏன் இந்த தலைப்பை எடுத்தேன்? பெரிதினும் பெரிது கேள். உண்மையாவே நான் சொல்றேன். நான் இந்த ஹாலுக்கு வர்றதுக்கு முன்னால ஒரு 2 பாட்டு இங்க ஒலிச்சிட்டு இருந்தது. இது ஒரு புத்தக திருவிழா. அந்த 2 பாட்டும் கெட்ட வார்த்தைகளால் ஆன பாட்டு. ஆனால் நாம் எல்லாருமே கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி நம்ம குழந்தைகள் எல்லாம் பாட, நம் மனைவி மக்கள் பாட, நம் தாய் சகோதரிகள் பாட நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்கே இருக்கிறது? எங்கே எதை கேட்க வேண்டுமோ அங்கே அதை கேட்க வேண்டும் என்கின்ற அந்த வரையறையை நாம் போட்டுவிட வேண்டும் என்று ஒரு பெண்ணாகவும் ஒரு ஆசிரியையாகவும் முதலில் நான் உங்கள் முன்னால் வைக்கிறேன். எல்லாவற்றையும் நாம் கேட்கலாம், ஆனால் அந்தந்த விஷயங்கள் கேட்பதற்கு என்று நேரம் உண்டு, காலம் உண்டு, இடம் உண்டு. ஒரு இடத்துல ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூலுக்கு நான் பேச போயிருக்கும் பொழுது யாரோ ஒரு நடிகரை அழைத்து இருந்தார்கள். எனக்கு முன்னால் அவங்க நிகழ்ச்சி நடத்துறாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, ஆசிரியர்களை அழைத்து மேடையில் ஆண்களும் பெண்களுமாக சேர்ந்து லுங்கி டான்ஸ் ஆடிக்கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு பெற்றோர்களை அழைத்து ஜிமிக்கி கம்மல் ஜிமிக்கி கம்மல்ங்கிற பாட்டுக்கு, ஆனால் அப்போ இந்த 2 பாட்டும் வரல. இல்லைன்னா கண்டிப்பாக இந்த 2 பாட்டு போட்டிருப்பாங்க. குழந்தைகள் ஆடுகிறார்கள், ஆனால் அவர்கள் எதற்கு ஆடுகிறார்கள் என்பதுதான்
நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைசியாக காணப்படுகின்ற ரிசல்ட். நான் ஒரு கல்லூரி பேராசிரியர், இப்படித்தானே பேசுவேன். என்டர்டெயின்மெண்ட் என்பது வேறு, கற்றலுக்கான சூழ்நிலையை அமைக்கின்ற விஷயங்கள் என்பது வேறு. பெரிதினும் பெரிது கேள் என்று நான் தலைப்பு கொடுத்தேன் என்று சொன்னேன். எது பெரியது? இந்த உலகத்தில் என் பையன் பெரிய ஆளாகணும் என்று சொல்லுகின்றவர்கள் யார்? இங்க என் பொண்ணு பெரிய ஆளாகணும், நான் பெரிய ஆளாகணும் என்று சொல்லுகின்றவர்கள் யார்? நான் கை தூக்க சொன்னா எல்லாரும் கை தூக்கும். என் மகன் பெரிய ஆளாகணும். பெரிய ஆளாகணும்னா என்ன? என்ன? என்எல்சி சார், பெஸ்ட் டிசிப்ளின். பெரிய ஆளா சார் பெஸ்ட் டிசிப்ளினோட இருக்கிறவங்க? ராணுவ வீரர்கள். இப்போ எல்லா ராணுவ வீரர்களா இல்லாமா? எது பெரியத்தனம்? பிஹெச்டி படிச்சுட்டு பெரிய ப்ரொஃபஸர் ஆகணும், என்எல்சி மாதிரியான கம்பெனியில வந்து மிகப்பெரிய போஸ்டிங்ல உட்காரணும், நமக்கு மாதத்திற்கு சிறப்பான வருமானம் கிடைக்கணும், நாம போலீஸ் ஆபீசர் ஆயிரணும், நாம வந்து பெரிய மந்திரி ஆயிரணும், பெரிய தொழிலதிபர் ஆயிரணும், இல்லைன்னா இன்ஜினியர் ஆயிடணும், டாக்டர் ஆயிடணும், இதெல்லாம் தான் பெருசு என்று நம்முடைய மனதிலே நாம் வரித்து வைத்திருக்கிறோம். ஒரு பெண் என்னிடத்தில் சொன்னாள், உலகத்திலே என் பையன் பெரியாள் அப்படின்னு யார் தெரியுமா சொல்ல முடியும்? எந்த ஒரு குழந்தையால இந்த சமூகத்தில் 4 பேருக்கு நல்லது நடக்கிறதோ அவன் தாம்மா இந்த உலகத்துல பெரியாள். ஒரு 4 பேருக்கு நல்லது நடக்கின்ற பணிகள் என்ன? அந்த பணிகளை நோக்கி நாம் பயணம் செய்ய முடியுமா இன்றைய சூழ்நிலையில்? பெரிது கேள் என்கிறான் பாரதி. ஹை, திங்க் ஹை. ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லுகிறார், thinking too small is the biggest problem of life. The biggest crime of life is thinking too small and fixing a small target என்று பேசுகிறார். Fixing a small target is the biggest crime என்கிறார். மிகப்பெரிய குற்றம் சிறிய இலக்குகளை வைத்தல் மிகப்பெரிய குற்றம் என்கிறார் ஏபிஜே அப்துல் கலாம். இப்ப பெரிதாக எப்படி கேட்பது? ஒரு விஷயத்தை பெருசா எப்படி நான் கேட்கிறது? இப்ப பாருங்க, நான் எப்பொழுதும் சொல்லக்கூடிய ஒரு உதாரணத்தை சொல்லி உங்களுக்கு விளங்க செய்துவிட்டு என்னுடைய பணியை நான் தொடர்கிறேன். நான் மொட்டை மாடியில ஷீட் போட்ட வீட்டில் சின்ன வயசுலேருந்து வளர்ந்தவன். நாங்கள் வீட்டுக்காரங்க, வீட்டு ஓனர்ஸ், கீழே எல்லாம் வாடகைக்காரங்க. மொட்டை மாடியில் ஷீட் போட்டிருக்கோம். உங்களுக்கு அந்த சிமெண்ட் ஷீட்னாலே தெரியும், ஓட்டை விழுந்திருக்கும். மழை பெஞ்சா கொட்டும், தண்ணி கொட்டும். எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்து அந்த இடத்த தண்ணி கொட்டுற இடத்துல வச்சு பிடிப்பாங்க. நாங்க தண்ணி எடுத்துட்டு வரதுக்கு கீழே 2 மாடி இறங்க வேண்டாம், ஒரு 3 நாளைக்கு அந்த தண்ணியே போதுமானது. அந்த சொம்பு தண்ணி, அந்த குண்டான் தண்ணி, அந்த பெரிய அண்டா தண்ணி எங்களுக்கு குளிக்க, சாப்பிட, துணி துவைக்க எல்லாம் போதுமானது. அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை நாங்க வந்து அனுபவிச்சுட்டு இருக்கும்போது என் மனதில் ஒரு வெளிச்சம். மழை எல்லோருக்கும் தான் பெய்கிறது. நான் என் தாயாருடன் சேர்ந்து என் வீட்டிற்குள் ஒழுகுகின்ற தண்ணீரை சொம்புவில் பிடித்து கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் வெளியில் வந்து பார்த்தால் அதே மழைதான் கடலும் ஆறும் கிணறும் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. பாத்திரத்தை நீ எவ்வளவு வைக்கிறாயோ அதில் அவ்வளவு சேரும். பாத்திரத்தை பெரிதாக்கிக் கொள் என்கிறான் பாரதி. பெரிதினும் பெரிது கேள். எப்படி பெருசு கேட்கிறது? இந்த மனசுக்கு யார் சொல்றது? இந்த மனசுக்கான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அடக்கி ஆளக்கூடிய ஒற்றை விஷயத்தை நான் சொல்லுகிறேன், அதுதான் இந்த மனசு. நான் பொதுவா இந்த உதாரணத்தை சொல்லுவேன், உங்களுக்கும் இந்த உதாரணத்தை சொல்லுகிறேன். என் பேச்சை ஏற்கனவே கேட்டிருந்தால் இந்த உதாரணத்தை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். தெரியவில்லை என்றால் இன்றிலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் ஒரு பர்ஸ் வச்சிருந்தேன் சார், பர்ஸ். அது என்னன்னு தெரியல, இந்த பொம்பளைங்களுக்கு தான் அது ரொம்ப மேண்டேட்டரியாக இருக்குல்ல மேடம். ஆண்களுக்கு பாருங்களேன், சட்டையில் ஒரு பை, 2 பையும் இருக்கும் சில டைமில், பேண்ட்டில் மொத்தம் 4. பொம்பளைங்களுக்கு இல்லை. இந்த புடவையில் எப்படி நான் பாக்கெட் வைக்கிறேன்,
வைக்க முடியுமா? வைக்கலாம். நானும் வச்சு பார்த்தேன். ஒரு மாதம் பேக்கெட் ஒரு பக்கத்தில் இருக்குது, அடுத்த மாதம் பேக்கெட் இன்னொரு பக்கத்துக்கு வந்துடுது. நம்ம மெட்டபாலிசம் அப்படி. ஆண்களை பார்த்து நாம் பொறாமப்படுற ஒரு விஷயத்தில் இதுவும் ஒன்று. 5 பேக்கெட். நாம் பச்சை குழந்தைய கையில் தூக்குற மாதிரி அந்த கைப்பையை தூக்கிட்டு சுற்றணும். அவங்க மொபைலில் கூட பாருங்களேன், அழகாக பேக்கெட்டில் வச்சுருப்பாங்க. நாம் சில சிரமங்கள் உண்டு, நமக்குன்னு சில சிரமங்கள் உண்டு. நான் ஒரு பர்ஸ் வச்சுருந்தேன். அந்த பர்ஸு காணோம். இப்போது யார்கிட்ட சொல்லலாம்? சார்கிட்ட சொல்லலாம். சிவப்பு சட்டை சார் பேர் உமாசங்கர். நீங்கள் தானே ஆர்கனைசர். நாங்கள் எதாவது காணணும் உங்ககிட்ட தான் கேட்போம். காணோம். உமாசங்கர் சார் வந்தார். உமாசங்கருக்கு சார்கிட்ட சொல்கிறேன், சார் பர்ஸு காணோம் சார். உமாசங்கர் சார் என்கிட்ட ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்பாருன்னு நினைக்கிறீங்க? எங்க? பஸ்ஸில். அடுத்தது கேட்பார், பஸ் போயிடுச்சா? போயிடுச்சு சார். தேடினீங்களா? தேடினேன் சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, போலீஸ் ஸ்டேஷன் போகலாமா? போகலாம் சார். சரி, அந்த பர்ஸில் என்ன இருந்துச்சு கேட்பார்ல. இவ்வளோ கவலைப்படுறியே, அந்த பர்ஸில் என்ன இருந்தது? 30 ரூபா சார். உமாசங்கர் சார் என்ன சொல்வார்? போனா போட்டோம் சொல்வாரா? அவர் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாரும் சொல்வீங்களா? பரிசு 3 லட்சம் ரூபா. நம்ம என்ன தெரியுமா, எங்க தெரியுமா தவறு செய்கிறோம்? உள்ள என்ன இருக்குன்றதை பார்க்குறோமே தவிர இருக்கிறது பெருமதியானது என்பது நமக்கு புரிவதே இல்லை. இந்த உடல் பெருமதியானது, தாய் தகப்பன் பெருமதியானவர்கள், இங்கே கிடைத்த வேலை பெருமதியானது, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய உறவுகள் பெருமதியானது, நமக்கு காலம் கொடுத்திருக்கக்கூடிய அச்சதை பெருமதியானது. இந்த அம்மா அப்பாவால நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த புருஷனால என்ன கிடைக்கும்? இந்த மனைவியால என்ன கிடைக்கும்? இந்த பிள்ளைங்க வளர்ந்து நமக்கு ஏதாச்சும். அவங்க எல்லாம் செய்யறதெல்லாம் 30 ரூபா தான். அவங்க இருக்காங்கல்ல, அது 3 லட்சம் ரூபாய். இதை நாம் புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் சில ரகசியங்களை தெரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கலாம். பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய மிக சிறிய சிறிய பிழைகள் தான் மிக பெரிய பெரிய விஷயங்களை இழப்பதற்கு நமக்கு காரணமாகிறது. ஒன்றும் இல்லை, நான் இதை சொல்லுவேன். யூத் இருக்காங்கல்ல, இளைஞர், இன்னைக்கு அந்த யூத் கிட்ட நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க வேகமா பேசினாதான் அவங்களுக்கு புரியுது, நமக்கு ஸ்லோவா பேசினாதான் புரியுது. அவனுக்கு ஸ்லோவா பேசினா அவனுக்கு புரியல, அவன் பேசுற வேகம் நமக்கு புரியல. இது ஒரு கம்யூனிகேஷன் கேப், மொழி கேப். இது இந்த குழந்தையை நாம் மிகப்பெரிய இலக்கு நோக்கி வளர்வதற்கு நம்மை நாமே முன்னுதாரணமா போடணும். முதல்ல நாம பேசுறது அவனுக்கு புரியணும், அவன் பேசுறது நமக்கு புரியணும். ரெண்டுமே நமக்கு புரிவதே இல்லை. பல நேரங்களில் மொழியை சரியாக புரிந்து கொள்ளாதவர்களால் வாழ்க்கையில் உறவுகள் சிக்கல்களுக்குள் உள்ளாகின்றன. பெரிய விஷயத்தை நான் சொல்றேன். இந்த உலகத்திலேயே நான் சொல்ற இந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு இன்றைக்கு புரிந்து போனால் நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறேனோ அந்த மகிழ்ச்சியை நான் உங்களுக்கு கடத்திவிட முடியும். எவ்வளவு சோகம், எவ்வளவு துக்கமாக இருந்தாலும் ஹாப்பியா இருக்கிறதுங்கிறது நம்முடைய சாய்ஸ். நம்முடைய சாய்ஸ். அது எப்படி அந்த சாய்ஸை எடுக்கிறதுங்கிறது சொல்றேன். ஐ டோன்ட் நோ, இதை நீங்கள் கேட்டு இருக்கலாம். மீண்டும் சொல்கிறேன், சொற்களின் மீது நாம் கவனம் வைக்க வேண்டும். பல நேரங்களில் வீட்டில் ஆண்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட சண்டையே போட முடியாது தெரியுமாப்பா. சண்டை ஆரம்பிக்கும் போதே இந்த டைலாக் சொல்லுவாங்க, இப்ப கடைசியா நீ என்ன சொல்ற? ஓ, இன்னும் சண்டையே ஆரம்பிக்கலையா? அவங்களுக்கு தெரியும் ஆரம்பிக்க போது இது ஒரு மிகப்பெரிய விஷயம் வரப்போகுது அப்படிங்கிறது. சொற்களை எப்படி சமாளிப்பது, சொற்களை எப்படி புரிந்து கொள்வது? எனக்கு இவர்கள் பேச வேண்டும் என்று தந்த தலைப்பு பெண்களை குறித்து நீங்கள் பேசுங்கள் என்று கொடுத்தார். நான் இன்றைக்கு பெண்கள் பாதுகாப்பிற்காக, பெண்களுடைய சுய விடுதலைக்காக,
பெண்கள் தன்னுடைய ஆன்ம விடுதலை எப்படி பெற வேண்டும் என்பதற்காக தேர்ந்தெடுத்த என் சிந்தனையிலிருந்து சொற்களை கொண்டு உங்கள் முன்னால் வீசுகிறேன். புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். சாதாரணமாகவே பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் சொற்கள் தான். இந்த சொற்களை மிகச்சரியாக பார்க்கின்ற பெண்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள், இல்லை என்றால் அதில் சிக்கிக் கொள்கிறார்கள். பெண்கள் சொற்களில் சிக்கிக்கொள்ளக் கூடாது என்பதற்காக நான் சொல்லுகிறேன். யாரோ ஒருவர் எழுதினார், வைராக்கியக்காரியை கடப்பது எளிது. ரொம்ப வைராக்கியமா இருந்தாங்கன்னா நம்மளை அப்படி தள்ளி விட்டுட்டு போயிருவாங்க. சில இடங்களில் நாம் கொஞ்சம் பிளெக்சிபிளா, இமோஷனல் இன்டெலிஜென்ட்டோட தான் சில விஷயங்களை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. பெண்களுக்காக நான் சொல்லுகிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆண்களுக்கான செய்தி இது. நீங்க 60 வயசுல டயலாக் ஒன்று சொல்றத நான் கேட்டிருக்கேன். உன்னை கரம் பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயமானதடி, என் மனைவி இல்லைன்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ சொல்லு. இதை 30 வயசுல சொல்றது சொல்ல மாட்டாங்களே. நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆண்களே, பயப்பட வேண்டாம். காலம் கடந்திருந்தால் பயப்படுங்கள். அன்றைக்கி ஒரு நாள் இப்படியே பேசிகிட்டு இருக்கிற விருத்தாச்சலத்தில்ங்க ஒருத்தர் முன்னால் உட்காந்து சத்தமாக சொல்கிறார், அப்பா இந்த அம்மாவா பேசுது, நல்ல வேளை நான் வீட்டில் கூப்பிட்டு வரல. அது பக்கத்தில் கேட்குது சார் எனக்கு. அவர் பக்கத்தில் உட்காந்து, ஏன் ரோட்டரி கிளப், அது ரோட்டரி இல்லை லயன்ஸ் கிளப் தான், ஏன் அப்படின்ற அவர். ஆமாம் 6 மாதத்துக்கு முன்னால் இந்த அம்மா ஏதோ விழுப்புரத்தில் பேசிச்சின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபோட போனேன். அவள் வீட்டில் வந்தால் ஒரே ஆட்டம், அதை நான் சரி பண்ணுறதுக்குள்ளே 6 மாதம் ஆகிடுச்சு, மறுபடியும் கூட்டிகிட்டு வரவா. ரொம்ப நுட்பமாக சொல்கிறேன். பெண்கள் இருக்காங்கல்ல சார், நீங்கள் சின்ன வயசில் செய்கிற எல்லா அநியாயத்தையும் சிரிச்சுக்கிட்டோம் அழுதுகிட்டோம் ஏற்றுக்குவாங்க. ஆனால் உள்ள ஒரு முத்து மாலை வச்சுருப்பாங்க. அவங்க ஒன்றொன்னா கோத்து வச்சுருப்பாங்க. உங்களுக்கு 60 வயசு ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றொன்னா எடுத்து விடுவாங்க. இந்த கைத்தட்டல்லாம் முத்து எடுத்து விடுறவங்களுடைய கைத்தட்டல், சரியா? அதனால் சின்ன வயசிலேயே சில விஷயங்களை பெண்கள் தொடர்பாக நாம் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன். பெண்களுக்கு எது பிடிக்காது தெரியுமா? ஆண்களாகிய யாருக்கும் தெரியாது. பெண்ணுக்கு எது பிடிக்காதுன்றது ஆண்களாகிய யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் அவள் அதை அழுதோ சிரித்தோ கடந்து போவாள், கோபித்து கொண்டோ கடந்து போவாள். ஆனால் அவள் மனதிலே வெட்டுக்காயம் விழும். அந்த வெட்டுக்காயம் மிகப்பெரிய பழியாக அவளுடைய மனதிலே வேரூன்றி கொண்டே இருக்கும். அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காத மிகப்பெரிய விஷயம் எது என்றால், அவளுக்கு கிண்டல் செய்வது அவளுக்கு பிடிக்காது. அவளை யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது. பாடி ஷேமிங் பண்ணுறது பெண்ணுக்கு பிடிக்காது. அவளுடைய தாய் தந்தையரை பற்றி பேசுவது அவளுக்கு பிடிக்காது. அவளுடைய வளர்ப்பு பற்றி பேசுவது அவளுக்கு பிடிக்காது. அது எல்லாம் சின்ன ஒரு ஜோக்ல தான் தொடங்கும். ஒரு ஜோக்ல தான் தொடங்கும். அந்த ஜோக் முன்னால இருக்கிறாள், அந்த டைம்ல அவர் ரியாக்ட் பண்ணக்கூடாது என்பதற்காக தன்னுடைய கருத்தை சொல்லுவதற்கான மிக முக்கியமான பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன் அந்த ஜோக். முதலில் இந்த மாதிரியான ஜோக் பெண்கள் பற்றி சொல்லுவதை ஆண்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இது உங்களுடைய வருங்காலத்திற்கு நல்லது. வெளியில் சொன்னா அது வெளியில இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க, வீட்டுக்குள்ள சொல்லாதீங்க. உரிய பெண்களை கேலி செய்யாதீர்கள். உணர்வுள்ள பெண்களை எப்படி நடத்துவது என்பதிலே எந்த ஒரு ஆண், எந்த ஒரு சமூகம் சிறப்பாக இருக்கிறதோ அந்த சமூகம் தான் மிகப்பெரிய ஆளுமையான பெண்களை உருவாக்குகிறது. இப்ப நான் இப்படி சொல்றேன், எல்லாருக்கும் படித்த பெண்கள் தானே வேணும். என்ன படித்த பெண்கள் வேண்டும். சரி, உடுக்கடிச்சு படிக்க வச்சிட்டீங்களா? இப்போ நான் பிஹெச்டி வெங்காய பச்சடி தயிர் பச்சடிலாம் படிச்சுட்டேன். இப்போ எனக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாலேயே நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறது புரியுது. என்னை எப்படி நிர்வகிப்பது என்பது நீங்கள் பயிற்சி பெற்றீர்களா? ஏன் நீதிமன்ற வாசலில் குடும்ப கோர்ட்டுகளில் மக்கள் அலைமோத மாட்டார்கள்? ஒரு படித்த பெண்ணை எப்படி அனுமதிப்பது, எப்படி அவளை நிர்வகிப்பது என்பது இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் பயிற்சி அளிப்பது பெரிய விஷயம்.
ஒரு காலத்தில் கல்வி கொடுப்பது மட்டும்தான் பெரிய விஷயம். இன்றைக்கு கற்ற பெண்களை நிர்வகிப்பது என்பது குடும்பங்களில் மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. ஆண்களும் பெண்களும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப எப்படி கத்துக்கிறதுன்னு நான் சொல்லட்டுமா? இப்ப நான் மேடையில் பேசுறேனா, என்ன பேசுறேனா, சைலண்டா இருக்கிறீங்க? அப்படிதாங்க. ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தேன், மைக்கில் பேசினா கேட்கல. அந்த தம்பிக்கிட்ட சொல்கிறேன், என்னப்பா பேசினா கேட்கல. அது ஸ்பீக்கர் லூஸு மேடம். ஓ, அதுவும் ஸ்பீக்கர், நானும் ஸ்பீக்கர். பாருங்க, கவனமாக கேளுங்க.